அவல் பாயசம் பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சி சூடு பண்ணி வச்சுக்கலாம். பால் காஞ்சிட்ருக்கிற நேரத்துலையே ஒரு பக்கம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நல்லா பொரிய எடுத்துக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சு முந்திரி திராட்சை வந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் நம்ம அவுள் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு 2 கப்புக்கு அவுள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தடவை நெய்லேயேவோ, அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு. ஒரு பக்கம் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்குறோம். வறுத்து வச்ச அவலை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு தடவை. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாயசத்துக்கு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை மூடி போட்டு இடையில நீங்கள் கிண்டிக்கிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி அரிசி உல வைக்கிற மாதிரி கொஞ்சம் அந்தளவு தேவையில்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா அவுள் வெந்துடும். இதில் இப்போது அந்த பாலை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த பதத்துக்கு வந்தது பால் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லிக்விட் பதத்துக்கு. பார்க்கவே யம்மியாக இருக்குது. இப்போது நம்ம வேண்ட அளவு நான் 1.5 கப்பு வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ ஒரு 150 கிராம் வச்சுக்கலாம். 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கிறேன். நல்லா ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு கிண்டிக்கலாம். இதோட ஒரு 2 ஏலக்காவும் போடணும் மணத்துக்கு, பாயசத்தை மணத்துக்கு. ஸோ போட்டாச்சு ஏலக்காய். நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா அவல் பாயசம் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி வைக்காமல் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி செஞ்சு